Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஸ்டம் க்ளீனப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, Windowsல இருக்கக்கூடிய தற்காலிகமான அதாவது டெம்பரரியான கேஷ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ Windows R ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணி ரன் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். இல்லை ஸ்டார்ட்டில் போயிட்டு நீங்கள் வெறும் ரன்னு சர்ச் பண்ணியும் ரன் டயலாக் பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ரனில் முதல்ல சர்ச் பண்ண வேண்டியது பார்த்தோம்னா டெம்ப். ஸோ ஜஸ்ட் நம்ம டெம்ப்னு டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தாலே டெம்ப் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டாக எல்லா ஃபைல்ஸையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் ஆல் அண்ட் ஷிஃப்ட் டெலீட் கொடுத்து கம்ப்ளீட்டாக நம்ம டெலீட் பண்ணலாம். ஸோ டெலீட் பண்ணும்போது இன்கேஸ் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் பெர்மிஷன்ஸ் ஏதாவது கேட்டுச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டூ திஸ் ஃபார் ஆல் கரண்ட் ஐட்டம்ஸ் கொடுத்து கண்டினியூ கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அதை டெலீட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது ஃபைல்ஸை டெலீட் பண்ண முடியலன்ற பட்சத்தில் ஜஸ்ட் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக அதே ரனில் பார்த்தோம்னா %temp% நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டெம்பரரியான கேஷ் ஃபைல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபோல்டர் தான். ஜஸ்ட் நம்ம கண்ட்ரோல் ஏ கொடுத்து கம்ப்ளீட்டாக எல்லா ஃபைல்ஸும் செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஷிஃப்ட் டெலீட் கொடுத்து கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணலாம். அண்ட் இன்கேஸ் இங்கேயும் உங்களுக்கு ஏதாவது பெர்மிஷன்ஸ் கேட்டுச்சுன்னா தாராளமாக நீங்கள் அதை எஸ் கொடுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் ஏதாவது ஃபைல் டெலீட் பண்ண முடியலங்கிற பட்சத்தில் சேம் ஜஸ்ட் நம்ம எதை பண்ணலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சர்ச் பண்ண வேண்டியது பார்த்தோம்னா ப்ரீஃபெட்ச். ஸோ ப்ரீஃபெட்ச் ஃபோல்டரில் இருக்கக்கூடியது எல்லாமே ரொம்ப டெக்னிக்கலாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அடிக்கடி ரன் பண்ணுற ஆப்ளிகேஷன்ஸோட லாக் ஃபைல்ஸ்ன்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிக்கலாம். ஸோ இதையும் கண்ட்ரோல் ஏ கொடுத்து கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஷிஃப்ட் டெலீட் கொடுத்து கம்ப்ளீட்டாக நம்ம எதனா பண்ணலாம், டெலீட் பண்ணிடலாம். அண்ட் டெலீட் பண்ணும்போது இன்கேஸ் பெர்மிஷன்ஸ் கேட்டுச்சுன்னா நீங்கள் கொடுங்க. அண்ட் அதே மாதிரி இன்கேஸ் ஏதாவது ஃபைல்ஸை டெலீட் பண்ண முடியலங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நம்ம எதனா பண்ணலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த 3 ஆப்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி, கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யுங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்க்க போகிற ஒரு 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அது செகண்டரி, ஆப்ஷனல் தான். கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை செய்யலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸை நாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட்டில் போயிட்டு அன்இன்ஸ்டால் நீங்கள் சர்ச் பண்ணாலே சரி, ஜஸ்ட் நார்மலாக அன்இன்ஸ்டால்னு சர்ச் பண்ணாலே சரி. அப்போ நமக்கு ஆட் ஆர் ரிமூவ் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. ஸோ இங்கே போய் உங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணாலும் சரி, இல்லை நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே போங்க. ஸோ அங்கே பார்த்தோம்னா நமக்கு அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம் உண்டு. எல்லாம் ஒரே லொக்கேஷன் தான். ஜஸ்ட் இங்கேருந்து உங்களுக்கு தேவையில்லாத அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, இல்லை உங்களுக்கு தேவைப்படாத அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக அதை நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் சிஸ்டம்லேருந்து அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரரோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் எரேஸ் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம வியூ டேப்பில் போனோம்னா அங்கே நமக்கு ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ் உண்டு. ஒருவேளை Windows 7லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் இங்கே நமக்கு பார்த்தோம்னா ஆர்கனைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உண்டு, ஆர்கனைஸ் அப்படிங்கிற ஒரு டேப் உண்டு. ஸோ அங்கே உங்களுக்கு ஃபோல்டர் அண்ட் சர்ச் ஆப்ஷன்ஸ் உண்டு. அதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். ஸோ இங்கே வியூ டேப் Windows 8, 10லாம் யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் வியூ டேப். ஸோ ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு ஜெனரல் டேப்லேயே நமக்கு ப்ரைவசி கேட்டகரியில் கிளியர் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஹிஸ்ட்ரி உண்டு. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அதை கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா விண்டோஸோட டெம்பரரி அப்டேட் ஃபைல்ஸை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் லோக்கல் டு சியில் பார்த்தோம்னா நமக்கு விண்டோஸ் உண்டு. ஸோ அங்கே நமக்கு எஸ் செக்ஷனில் பார்த்தோம்னா சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபோல்டர் உண்டு. ஸோ அதில் நமக்கு டவுன்லோட் ஃபோல்டர் இருக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய இந்த டெம்பரரியான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயங்களை தெளிவாக கவனிங்க. ஜஸ்ட் நம்ம ரனில் MS config சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ MS கான்ஃபிகரேஷன். ஸோ இதில் பார்த்தோம்னா சர்வீஸ் டேப்பில் ஹைட் ஆல் மைக்ரோசாஃப்ட் சர்வீஸ் கொடுத்துருங்க. அண்ட் இதுக்கப்புறம் இங்கே ஏதாவது சர்வீசஸ் எனேபிள் பண்ணி இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு எது தேவையில்லையோ அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் சர்வீஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடுவேன், ரிமூவ் பண்ணிடுவேன். உங்களுக்கு தேவைன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் அன்செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கும் போது பார்த்தோம்னா கண்டிப்பாக நமக்கு சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா ஸ்டார்ட் அப். ஒருவேளை நீங்கள் Windows 7 யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்டார்ட் அப் வந்து உங்களுக்கு இங்கே உண்டு. ஒருவேளை நீங்கள் 8, 8.1, 10லாம் யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் டாஸ்க் மேனேஜர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் உண்டு. ஜஸ்ட் நீங்கள் உங்கள் டாஸ்க் பாரை ரைட் கிளிக் பண்ணிங்கனாலே அங்கே உங்களுக்கு டாஸ்க் பாரை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜருக்குள்ளே போனீங்கனாலே அங்கே நமக்கு ஸ்டார்ட் அப் உண்டு. ஸோ ஸ்டார்ட் அப்பில் உங்களுக்கு நீங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணும் போது ஸ்டார்ட் அப்பில் தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் ரன்னிங்கில் இருக்கக்கூடாதுங்கிற பட்சத்தில் அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ இதுலேயும் கவனமாக பார்த்து என்ன பண்ணுங்கள், டிசேபிள் பண்ணுங்கள். லைக் நீங்கள் ரியல் டெக் இந்த ஆடியோ இதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க
நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோவை கண்டிப்பாக பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த கொர்டானா வந்து கம்ப்ளீட்டாக டிசேபிள் பண்ணி ஆகணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கவனமாக பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எது தேவையில்லை எது வேணும் அப்படிங்கிறத கவனமாக பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து லைக் ஆன்டிவைரஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் தாராளமாக இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி மோஸ்ட்டாக பார்த்தோம்னா ஆன்டிவைரஸோட ஸ்டார்ட்-அப்பை நம்ம டிசேபிள் பண்ணவும் முடியாது. ஸோ இப்போ நம்ம பார்த்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே முடித்ததுக்கப்புறம் நீங்கள் கடைசியாக வர வேண்டிய இடம் தான் பார்த்தீங்கன்னா டிஸ்க் க்ளீனப். ஸோ நீங்கள் ஸ்டார்ட்டில் டிஸ்க் க்ளீனப் நீங்கள் சர்ச் பண்ணாலும் சரி, ஓகே, இல்லை நீங்கள் டைரெக்டாக உங்கள் எக்ஸ்ப்ளோரரில் ஜஸ்ட் நீங்கள் உங்கள் டிரைவர் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போனோம்னா அங்கேயும் நமக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்க் க்ளீனப் உண்டு. ஸோ எப்படி வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்க் க்ளீனப்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே குயிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்குலேட் பண்ணி வந்தது. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம். பட் ஒரு டீப் ஸ்கேனுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ளீனப் சிஸ்டம் ஃபைல்ஸ் கொடுங்க. ஸோ அப்போ இன்னுமே பார்த்தீங்கன்னா டீப் ஸ்கேன் பண்ணி நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணுறதுக்கு க்ளீனப் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வரது உண்டு. ஸோ இப்போ பார்த்தோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். ஸோ லோக்கல் டிஸ்க் சியை க்ளீன் பண்ணுறது மூலிமா இப்போ நமக்கு 37 GB பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது உண்டு. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்து கம்ப்ளீட்டாக நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு சின்ன வார்னிங் வந்திருக்கு. என்னென்னா விண்டோஸோட ப்ரீவியஸ் இன்ஸ்டலேஷன் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாமா, பிகாஸ் டெலீட் பண்ணிவிட்டா நீங்கள் அதை ரீஸ்டோர் பண்ண முடியாதுன்னு வந்திருக்கு. ஸோ நல்லா கவனிங்க, இன்கேஸ் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இன்ஸ்டலேஷன்லாம் நீங்கள் ரீஸ்டோர் பண்ணுவீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். பட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவசியம் கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு எஸ் கொடுத்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா ஜஸ்ட் நீங்கள் நோ கொடுத்து ரிவர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீவியஸ் இன்ஸ்டலேஷன் செக் மார்க்கை நீங்கள் என்ன பண்ணிடலாம், அந்த லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலாக இப்போ சொல்ல போகிற 3 விஷயத்த நல்லா கவனிங்க. ஸோ எப்போவுமே உங்கள் ரீசைக்கிள் பின்னை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லது. அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டி டிரைவ், உங்களுக்கு மற்ற சி டிரைவ்ஸை தவிர்த்து வேறு ஏதாவது டிரைவ்ஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டோர் பண்ணுங்கள். லைக் டெஸ்க்டாப்லேயோ டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோடு, மியூசிக், பிக்சர்ஸ், உங்கள் பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் தயவு செஞ்சு என்ன பண்ண வேண்டாம், இந்த மாதிரி லொக்கேஷன்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ண வேண்டாம். பிகாஸ் இதெல்லாம் யார் அடைக்கும்னா லோக்கல் டிஸ்க் சி, அதாவது உங்கள் ஓஎஸ் டிரைவை பார்த்தீங்கன்னா அடைக்கிற மாதிரி ஆயிரும். அண்ட் கடைசியாக பார்த்தோம்னா டிரைவோட ஆப்டிமைசேஷன். ஸோ ஏதாவது ஒரு டிரைவை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போனோம்னா டூல்ஸ் டேப்பில் நமக்கு ஆப்டிமைஸ் அண்ட் டீஃப்ராக்மெண்ட் டிரைவ் உண்டு. நல்லா கவனிங்க, நீங்கள் யூஸ் பண்ணுறது ஹார்ட் டிஸ்க் டிரைவாக இருந்தால் மட்டும் ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். எஸ்எஸ்டி யூஸ் பண்ணுறீங்க, லைக் சாலிட் ஸ்டேட் டிரைவ் யூஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ண வேண்டாம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை ப்ரோ நான் ஏன் ஆப்டிமைஸ் பண்ணக்கூடாது, எனக்கு நிறையா டெக்னிக்கலாக அதுக்கான ரீசன் வேணும்னா ஸோ அதுக்காக ஒரு வெப்பேஜோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் இந்த ரீசனுக்கான நாலேஜை கேதர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.